வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக மழை காரணமாக மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல குளங்கள் அபாய நிலையில். 2015ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கட்சியின் வேட்பாளர் தனது தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. මම ඉදිරිපත් කරාම ඒ අය කොපි කරන්න බෑ කාටවත්. ඒකේ පේටන්ට් රයිට් එක මට තියෙන්නේ. නේ? தற்போதைய நிர்வாகத்தில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் இல்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. මේ අවුරුදු 10කම මේ රටේ දේශීය කර්මාන්ත වශයෙන් එකම කර්මාන්ත ආයතනයක්වත් ප්‍රබල ලෙස ආරම්භ කරුවේ නැහැ. වන්දරඹ சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து நிஷாந்த முத்துஹெட்டிகம தகவல். කිසිම සාක්ෂියකුත් නැතුව මේක මුතුහෙට්ටිගම වැඩක් දෙන්නෙක් තුන් දෙනෙක් ආවලු. පොලිසියෙන් අර පින්සෙන්ට වෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிடமிருந்து அமைச்சர் ஃபைசல் முஸ்தபாவுக்கு சவால். நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான மழை காரணமாக 4000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பில் இன்று காலை 8:30 நிறைவடைந்த 20 மணி நேரத்திற்குள் 147.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் 25.2 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அத்துடன் இன்று காலை 8:30 முதல் மாலை 5:30 மணி வரையான காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 98.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பின் கிரான், ஏறாவூர் நகர், ஏறாவூர் பெற்று ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த பகுதிகளைச் சேர்ந்த பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக இடங்களில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஏறாவூர் பெற்று பிரதேச செயலாளர் பிரிவின் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சித்தாண்டி, சந்தனமடு ஆற்று நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் பிரதேசத்தின் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தினால் சித்தாண்டியிலிருந்து ஈரளக்குளம், பெரியவட்டான் மற்றும் குடும்பிமலை செல்லும் தரைவழி பாதை முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஓட்டமாவடி, கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று, வாகரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் கூறினார். திருகோணமலையின் பல பகுதிகளில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிண்ணியாவில் சில குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஜின்னா நகர் பகுதியில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அத்துடன் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவின் கட்டிப்பறிச்சான், மணல் சேனை, கிளிவெட்டி ஆகிய பகுதிகளில் தங்கியுள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மூதூர் கட்டிப்பறிச்சான் வீதிக்கு மேலாக வெள்ளம் பாய்வதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் சில வீதிகளுடான போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார். வவுனியாவில் பெய்து வரும் மழை காரணமாக செட்டிக்குளத்திற்கான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் வவுனியாவில் உள்ள பல குளங்கள் பெருக்கெடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கிளிநொச்சி A9 பிரதான வீதியில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கனகாம்பிகை குளம் உள்ளிட்ட சில குளங்களில் வான்பாய ஆரம்பித்துள்ளன. இரணிமடு குளத்தின் நீர்மட்டம் 29 அடி 7 அங்குலமாகவும், அக்கராயன் குளத்தின் நீர்மட்டம் 19 அடி 2 அங்குலமாகவும், கல்மடு குளத்தின் நீர்மட்டம் 23 அடி 5 அங்குலமாகவும் காணப்படுகின்றது.
முல்லைத்தீவு விஸ்வமடுவை அண்மித்த பகுதியில் உள்ள வீதிக்கு மேலாக வெள்ளம் பாய்வதனால் அந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழையினால் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, மாத்தளை, பதுளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆய்வு நிலையம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரகில்லகஸ்கட ஹங்குரான்கன பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் சில மணித்தியாலங்கள் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. மண்மேட்டினை அகற்றும் நடவடிக்கை நிறைவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை அனுராதபுரத்தில் உள்ள 300 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் அபாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டிற்கு முன்னர் இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு காணப்பட்டதாகவும் அதன்போது பல சிறிய வாவிகள் சேதமடைந்ததாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரத்தில் இன்று பெய்த அதிக மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. 2481 நீர்த்தேக்கங்களில் 300 நீர்த்தேக்கங்கள் அபாய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜாங்கனை, திசாவாவி, நுவருவாவி, நாச்சதுவ, கலாவாவி உட்பட பல வாவிகளின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் குவிச்சன் குளத்தின் அணை உடைப்பெடுக்கும் அபாயம் தோன்றியுள்ளதால் குளத்தை அண்மித்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு அனுராதபுரம் புதிய நகரில் வாகன போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வாவியின் அணைக்கட்டினை பாதுகாக்கும் பொருட்டு இன்று முற்பகல் வெகோ இயந்திரத்தின் மூலம் நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பல விளைநிலங்களும் சேதமாகியுள்ளன. இதேவேளை அனுராதபுரத்தில் உள்ள குரட்டிய வாவி, நெலுங்கம வாவி உட்பட சில வாவிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். அனுராதபுரம் பைண்டிக்குளம் வாவியின் வான்கதவு திறக்கப்பட்டமை காரணமாக வடக்கு ரயில் மார்க்கம் வெள்ளன்கடவல பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. பொலனறுவை, பராக்கிரம சமுத்திரம், மின்னேறிய, கவுடுள்ள மற்றும் மகாவாவி ஆகியவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. பராக்கிரம சமுத்திரத்தின் 10 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக மட்டக்களப்பு, கொழும்பு உள்ளிட்ட பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மெதிரிகிரிய பகுதியில் உள்ள பல விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திஸ்ஸபுர மினிசோயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை போலீசார் மற்றும் பிரதேச செயலக பிரிவினர் இணைந்து பாதுகாப்பாக மீட்டனர். கவுடுள்ள வாவியின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் கிரிமெட்டிய வெளியார பகுதியில் வெள்ளத்தில் சிக்குண்ட 3 குடும்பங்கள் ராணுவத்தினரால் மீட்கப்பட்டனர். அம்பாறை நிந்தவூர் 8ஆம் பிரிவில் நீரில் தவறி வீழ்ந்த குழந்தையின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் தமக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். அம்பாறை நிந்தவூர் 8ஆம் பிரிவை சேர்ந்த 1 வயதும் 8 மாதங்களும் நிரம்பிய குழந்தை இந்த வீட்டு முன்றலில் தேங்கியிருந்த நீரில் தவறுதலாக விழுந்துள்ளது. குழந்தை நீரில் விழுந்திருந்ததை கண்ட உறவினர்கள் குழந்தையை நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் ஏற்கனவே குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்திய அதிகாரிகள் கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வேளை குழந்தை உயிருடன் இருந்ததாக குழந்தையின் உறவினர்கள் கூறுகின்றனர். ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனல்லா, புள்ளோட ஜீவன் இருந்தால்லா, நல்லா தருவான்னு உயிராண்டு கொண்டு போனல்லா. நாங்க போனதா உயிர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் விட்டு ஓடி அந்த கட்டில வச்சு பிள்ளைக்கு வாயில வச்சு உறிஞ்சி தண்ணி எடுத்தோம்மா. ஹவுண்டு கொண்டா இது விட்டு விட்டோம்மா, உயிர் வந்தோம்மா. அல்லா திரும்பி எடுத்து போட்டு எல்லாம் போட குளிச்சு கொஞ்சம் காட்டு வேறஞ்சு அதுக்கு போற ஜீவன் இல்லைன்னு சொல்லித்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தேவையே இல்லம்மா. அந்த டாக்டர் மரண்டு ஒழுங்கு செய்யலம்மா. என் பிள்ளைய எல்லாம் காப்பாத்தீங்களா? என் பிள்ளைய நான் சிகிச்சை செய்யணுமாங்களா? என்னால என் பிள்ளையோட மூக்கு ஜாலி எல்லாம் சுட சுட வந்தாங்களா, தொண்டைக்குள்ள உயிர் இருந்தாங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்ப கதவு பூட்டி இருந்துச்சு. அதே நேரம் நாங்க தொடர்ந்து உள்ளுவாட்டம். உள்ளுவாட நேரம் புள்ளோட உமா
வெஜ்ஜி புள்ளோட மூக்குல தண்ணி எடுக்க. அதே நேரம் நானும் ஓடிப்பேன் புள்ளையை தாங்கி பிடிக்கேன். ஒரு மிஸ்ஸி வந்து மூக்குக்கு வயரோட்டு புள்ள சீருது. அப்ப உயிரிக்கு போங்கன்னு சொல்லி அவ பெண்ணிலா மாட்டி வயர் ஓட்டுறோம். அந்த பெண்ணிலால மாட்டி சீச்சை செய்யறோம், நீங்க வெளியே போங்கன்னு சொன்ன. அப்ப இவ விட்டு போட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். பிள்ளைக்கு உயிர் இருந்த நாங்க கண்ணால கண்டு போன பிள்ளைக்கு ஆக்சிஜனும் கையில ஹேண்ட்லாவும் மாட்டிருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் எம்ஓ வந்தார். எம்ஓட கேட்டதுக்கு எம்ஓ சொன்னார் பிள்ளைக்கு உயிர் போய் ஒரு 1 hour ஆகுதுன்னு சொன்னார். ஒரு டாக்டர் சொன்னார் உயிர் போய் 3 மணி நேரம்னு சொன்னார். அப்ப நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இவங்க சொல்றாங்க 3 மணி நேரம், அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு டாக்டர் பார்த்த டாக்டர் லேடி டாக்டர் அவங்கள திருப்பி நாங்க கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னார்கள் உயிர் இருந்தன்னு சொன்னாரு. அந்த பிள்ளைக்கு உயிர் இருந்த நாங்க சிகிச்சை பார்த்துக்கிறோம். ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல, ஆம்புலன்ஸ் நாங்க வேற இடத்திலிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு இது பண்ணேன். பிறகு சொன்னாரு பிள்ளைக்கு உயிர் வைத்து சொன்னார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி ஆகில் அகமது ஷெரீப் டீனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நீரில் விழுந்த குழந்தை உயிரிழந்த நிலையிலேயே வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அதனை கடமையில் இருந்த வைத்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். குழந்தையின் தாயார் செயற்கை முறையில் சுவாசத்தை வழங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சியால் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக குழந்தையின் உடல் மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் மாவட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டார். குழந்தையின் மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பின் உடனடியாக பிரேத பரிசோதனை நடத்த முடியும் என தான் தெரிவித்த போதிலும் குழந்தையின் உறவினர்கள் அதற்கு இணங்காமல் பலவந்தமாக சடலத்தை எடுத்து சென்றதாக டாக்டர் ஆகில் அகமது ஷெரீப் டீன் மேலும் குறிப்பிட்டார். எதிரணி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் 2015ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மேற்கோள் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் வெற்றியை உறுதி செய்வதற்கான 10வது கூட்டம் இன்று அம்பாறை வீரசிங்க மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது லாகுகல பிரதேச சபையின் உபத்தலைவர் அஜித் துஷான் ஜெயசூரிய மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பிரதேச சபை உறுப்பினர்களான ஜி தயாரத்ன மற்றும் ஜி விமலசேன ஆகியோர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தனர். 100 நாட்களில் நாட்டை சீரமைக்கப் போவதாக நேற்று கூறுகின்றனர். 60 ஆண்டுகள் கடந்தும் புதிய நாட்டை கட்டியெழுப்ப நான் வரும் வரை காத்திருந்தனர். தற்போது 10 நாட்களில் செய்ய போகின்றனராம். உறுதிமொழிகளின் பெறுமதியை கணிப்பிடுவதற்கு முன்னர் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா இல்லை, இது குறித்து சிந்திக்க வேண்டும். 15 லட்சம் பேரை உள்வாங்கி அரசு சேவையை வலுப்படுத்தியுள்ளேன். இவர் கூறிக்கொண்டு செல்லுகையில் எனக்கோ எனது வரவு செலவு திட்டம் நினைவிற்கு வந்தது. நான் முன்வைத்த பின்னர் அதனை பிரதி செய்து ஒப்புவிக்க எவராலும் முடியாது. அதன் உரிமம் எனக்கே உள்ளது. இதனை பார்த்தால் நான் செய்தவற்றையே கூறுகின்றனர். 180 தொழிலாளர்களை நிரந்தரமாக்குதல், நான் இதனை முடித்து விட்டேன். மேலும் செய்வதற்கு ஒன்றுமில்லை. கடிதங்கள் தாமதமாகியிருக்கலாம். 2.5 லட்சம் பேருக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கினோம். 50,000 செலுத்த வேண்டும். அதனையும் வழங்குவதாக கூறுகின்றனர். இதனை நம்பி ஏமாறுவதற்கு அரசு சேவையில் யாரும் இல்லை. இதன்போது சிறுமியொருவர் ஜனாதிபதியின் நிழல் படம் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 7 பேரின் கஞ்சி பானையை போன்றே காணப்படுகின்றது. பததையும் கரைந்து விட்டது. சிறிசேனவின் விஞ்ஞாபனத்தில் எமது வரவு செலவு திட்டம் உள்வாங்கப்பட்டுள்ளது. அதில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிறிசேனவிற்கு ஒன்றும் மிச்சம் வைக்கவில்லை. සිරිසේනට කොරන්න දෙයක් අපි ඉතුරු කරලා නැහැ. ඒවා ඔක්කොම කරලා අවසానයි. මගනුත් කීප දෙනෙක් අහනවා. பலரும் என்னிடம் தற்போது என்ன செய்வது என கேட்கின்றனர். வளமையான நடவடிக்கைகளையே முன்னெடுத்து வருவதாக கூறினேன். ஏன் தற்போது காண கிடைப்பதில்லை எனவும் கேட்கின்றனர். மோவின் சில்வா தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிவார். நான் பாய போவதில்லை. நான் வெளியேற்றவில் உள்ளதால் நடந்தே செல்வேன். අච්චාර විදියට පේන්නේ නැහැ කියලා කියන්න ඕන මිත්‍රවරුනි. මම පනින්නේ නැහැ. මං ඇවිදගෙන යන්නේ. මම බෙලියත් නිසා මම රූණේ නිසා. ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය මොකද්ද කියන්නේ? பிரதிபத்தி பிரகாசனம் කියන්නේ கொள்கை பிரகடனம் என்றால் என்ன? ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் இருந்தால் கடந்த 1.5 வருட காலமாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது புதிய ஆட்சியை கொண்டு வருவதாக கூறிய மாதுவாவை சோபித தேரர் என்ன கூறப் போகின்றார்? அந்த ஆட்சிக்கு என்ன நடந்துள்ளது? විධායක ජනාධිපති ධූරය අහෝසි කරලා මේ රටට අලුත් පාලනයක් ගේනවායි කියලා. දැන් ඒ පාලනේ නෑ.
உள்நாட்டு தொழில்துறையை அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஒன்று தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன குருணாகலில் நேற்று தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். මෙරටේ දේශීය කර්මාන්ත පිළිබඳව මේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය කුමක්ද කියලා තමුන්නාන්සලා මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගෙන් අහන්න. உள்நாட்டு தொழில்துறை தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்னவென்று மஹிந்த ராஜபக்சவிடம் நீங்கள் கேளுங்கள். இந்த 10 வருடங்களில் பிரபலமான ஒரு உள்நாட்டு தொழில்துறை கூட ஆரம்பிக்கப்படவில்லை. மக்களுக்கு தேவையானவற்றை வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்கின்றனர். உள்நாட்டு தொழில்துறையை முன்னேற்றுவது மற்றும் விஸ்தரிப்பதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இந்த அரசாங்கத்திடம் கிடையாது. மஹிந்த ராஜபக்ச 2010ஆம் ஆண்டு முதல் புதிய பயணம் ஒன்றை செல்ல ஆரம்பித்தார். வேலை செய்யும் மக்களின் துன்பங்களை அறிந்து கொள்ளாத பயணத்தை அவர் ஆரம்பித்தார். அவர் செல்லும் இந்த பயணத்தை தொடர்வதனை அனுமதிக்க முடியாது. முதலாவது பயணத்தை நாம் வழங்கினோம். இரண்டாவது பயணம் அவரது செயற்பாட்டை அவதானித்தே வழங்கப்பட்டது. எனினும் இந்த நாட்டு மக்களின் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து தனி ஆணையுடனான பயணத்தை 3வது முறையாக தொடர தயாராகின்றார். இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பொது எதிரணியின் மக்கள் பிரதிநிதிகளும் இதன் பொது கருத்து வெளியிட்டனர். தீய ஆட்சிக்கு எதிராகவும் அந்த ஆட்சியை உடனடியாக மாற்றுவதற்கும் தீர்மானித்து மக்கள் மீது அன்பு கொண்ட ஊழல் மோசடியற்ற அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளோம். எந்தளவு மோசடிகள் இடம்பெறுகின்றன என கூற வேண்டும் என்றால் எம்மால் நிர்மாணிக்கப்பட்டு எம்மால் நிதி திரட்டப்பட்டு நாட்டப்பட்ட அடிக்கல்லை கலற்றி எறிந்து அவர்களின் பெயர்களை அதில் பொறித்து கை தட்டிக் கொள்கின்றதை போன்று அது இருக்கின்றது. இவை அனைத்தையும் தானே செய்ததாகவும் மேலும் தாமே இருக்க வேண்டும் என்றும் கோருகின்றார். இந்த முறைமையை நாம் உடனடியாக மாற்ற வேண்டும். அரசாங்கம் இன்று அதிர்ச்சி அடைந்துள்ளது. அரசாங்கம் மண்சரிவில் சிக்கொண்டுள்ளது, சுனாமியில் சிக்கொண்டுள்ளது, சுழல் காற்றில் சிக்கொண்டுள்ளது, பாரிய நீர் பிரவாகத்தில் அன்னம் நீந்தி செல்கின்றது. இம்முறை இந்த மக்கள் வெள்ளத்தினால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனை பாதுகாக்க முடியும். எமது நாட்டின் அரைவாசி சீனாவிற்கு விற்பனை செய்துள்ளனர். நாங்கள் இன்று சீனாவிற்கு அடிபணிந்துள்ளோம். அனைத்து முதலீடுகளையும் சீனா செய்கின்றது. எமது நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்காக நாம் வரவில்லை. எமது வளங்களை பாதுகாப்பதற்காகவே நாம் வருகின்றோம். கொள்ளையை நிறுத்தவும் வருகின்றோம். அந்த வளங்களை இந்த நாட்டு மக்களுக்கு சென்றடையக்கூடியவாறான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதற்காகவே ஜனவரி மாதம் 8ஆம் தேதி எதிர்பார்க்கின்றோம். இந்த தேர்தல் இந்த நாட்டில் உள்ள இறுதி சந்தர்ப்பமாகும். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் கொள்ளை ஊழல் மோசடி அனைத்தையும் இல்லாதொழிப்பதற்கு நமக்கு கிடைத்துள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இதுவாகும். அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதுவேளை மாத்தளை பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் மக்கள் சந்திப்பொன்று நடைபெற்றது. பெசிலை அவர் அழைத்து வரவில்லை என ஜனாதிபதி கூறுகின்றார். அவ்வாறென்றால் யார் பெசிலை அழைத்து வந்தது என நான் கேட்க விரும்புகின்றேன். பெசில் ராஜபக்சவிற்கு இன்று அமைச்சு பதவி ஒன்று இருக்கின்றது. அந்த அமைச்சு பதவிக்குள் மேலும் 7 அல்லது 8 அமைச்சு பதவிகள் காணப்படுகின்றன. குடும்ப ஆட்சி என்று நாம் கூறுகின்றோம். தம்பி என்பதற்காக அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள சிரேஷ்ட திறமையான உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய அமைச்சு பதவி அல்லவா அது? இவ்வாறான எத்தனை ஊழல் மோசடிகள் இன்னும் உள்ளன. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் ராஜபக்ச குடும்பத்தினால் கொள்ளையிடப்பட்ட மக்களின் பணத்தை அவர்களிடமிருந்து மீட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு மைத்ரிபால சிறிசேனவினால் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்கப்பட உள்ளது. எனது தந்தையின் கொலை இடம்பெற்ற போது இறுதி கிரியைகளில் நான் உரையொன்றை நிகழ்த்தியது உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். இந்த அகால மரணத்தை அடுத்து முன்னோக்கி வர தீர்மானித்ததை நான் உங்களிடம் கூறினேன். அன்றிரவு ஜனாதிபதி எனக்கு தொலைபேசி அழைப்பொன்றை மேற்கொண்டார். இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சியையா நடத்துகின்றீர்கள் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தவா முயற்சிக்கின்றீர்கள் என அவர் என்னிடம் வினவினார். தயவு செய்து வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறும் கூறினார். சார், இறந்தது எனது தந்தை என நான் கூச்சலிட்டேன். யுவதி என்ற விதத்தில் அனைத்து கனவுகளும் இல்லாமல் போயின. நான் உயிர் நீத்தாலும் பரவாயில்லை, இந்த போராட்டத்தை தொடர்வது என தீர்மானித்தேன்.
எதிர்க்கட்சிகளின் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து மாத்தளையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். இந்த காலப்பகுதிகளில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளில் பல செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. காலத்திற்கு கூட்டம் ஒன்றை நடத்துகின்றனர். சுவரொட்டிகள் ஒட்டப்படுவது இல்லை என்று கூறினாலும் நகர பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளன. ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டு விட்டு ஊடகங்களுக்கு குரல் கொடுக்கின்றனர். ஆனால் 45-50 பேர் இணைந்து ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டாலும் அதன் உள்ளடக்கம் யாருக்கும் தெரியாது. கிராமங்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லை. வைராக்கிய அரசியலை எனது தந்தை செய்யவில்லை. மாத்தளை மகளிர் அணி சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். இதன்போது மாத்தளை மாவட்ட தேர்தல் செயற்பாட்டு அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது. பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் தம்புள்ளை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் கடன் சுமையில் உள்ள மக்களுக்கு சலுகைகளை வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். அம்பலந்தோட்டையில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டிருந்தார். கடன் துறவில் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனால் இவர்கள் கடன் சுமையில் சிக்கொண்டுள்ளனர். சிறு வர்த்தக துறையினரே இந்த கடன் சுமையில் சிக்கியுள்ளனர். அதேபோன்று கடன் அட்டை பயன்பாட்டாளர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர். தற்போது கடனை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. சென்று பார்த்தால் இவர் ஏன் கடனை செலுத்தவில்லை என கூறுகின்றனர். 1% கடனை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. ₹1 கடனை கூட பெற முடியாது. அவ்வாறான எத்தனை பேர் உங்களது பிரதேசங்களில் இருக்கின்றனர்? அவ்வாறானவர்களுக்கும் நாம் சந்தர்ப்பத்தை வழங்குவோம். அவர்களை கடனில் இருந்து மீட்டெடுத்து தவணை அடிப்படையில் நிபந்தனைகளுடன் கடனை செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவோம். சித்திரை புத்தாண்டு வருவதற்கு முன்னர் கடன் சுமையில் இருந்து சிறு அளவேனும் அவர்களை மீட்டெடுப்போம். සිංහල අවුරුද්ද වෙන්න ඉස්සර ණයබර ටිකෙන් ටික අඩු වෙන්න යනවා. කෝටි ගණනක් ගිනි පොලි ණය අරගෙන මේ වර්තමාන රජය හදනවා. கோடிக்கணக்கான ரூபாவை அதிக வட்டியுடன் கூடிய கடனாக பெற்று தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தை நடத்தி செல்கின்றனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகில் தீ ஒன்றை நிர்மாணிக்கின்றனர். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகிலும் தீ ஒன்றை நிர்மாணிக்கின்றனர். அந்த தீவுகளை நிர்மாணித்து அதில் 1/3 ஒரு பகுதியை சீனாவிற்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்குகின்றனர். சீனாவிற்கு வழங்க இந்த அரசாங்கத்திற்கு முடியும். எனினும் எமது அரசாங்கத்திற்கு அது முடியாது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்கின்ற லட்சக்கணக்கான வீடுகள் உள்ளன. அவற்றில் சில குடும்பங்களுக்கேனும் உறுதிப்பத்திரங்களை வழங்க இந்த அரசாங்கத்திற்கு இயலுமை கிடையாது. අනු පවුල් වලට සින්නක් කරෝ ඔප්පු දෙන්නට මේ රජයට හැකියාවක් නැහැ. ரணில் மஹත්තයාත් ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் போலியான விடயங்களை செய்ய மாட்டார்கள். போலியாக குழந்தைகளை சுமந்து கொண்டு அவர்களை பிடித்துக் கொண்டு முத்தம் கொடுத்து போலியானவற்றை செய்ய மாட்டார்கள். இலங்கையில் உள்ள மக்கள் அதற்காக அவ்வாறு வாக்களிக்க மாட்டார்கள். இலங்கையில் உள்ள மக்கள் அதற்கு மேல் புத்திசாலிகள், ஞானம் பெற்றுள்ளனர். முஸ்லிம் தலைமைகளை விட்டு நல்லாட்சியை நோக்கி மக்கள் நகர்ந்து செல்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் உனைஸ் ஃபாரூக் தெரிவிக்கின்றார். வவுனியா மாங்குளத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எமது முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இன்னும் தங்களது முடிவை அறிவிக்க முடியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அங்கு உங்களுடைய சுகபோகத்துக்காக அல்லது குறுகிய ஏதாவது நோக்கத்துக்காக அல்லது கட்சியை நாங்கள் அழிக்காமல் பிரியாமல் பார்க்க வேண்டும் என்று அவ்வாறான நோக்கங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பணியில், இந்த போராட்டத்தில், இந்த பயணத்தில் நீங்கள் ஒன்று சேர வேண்டும். ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக வாக்களிக்கின்ற மக்கள் தான் உங்களுக்கு தருவார்கள். ஆனால் இன்று மக்கள் தலைவர்களை விட்டு பிரிந்து நல்ல வழியில் இருக்கின்றார்கள். எனவே அந்த போராட்டத்தில் நாங்கள் வர வேண்டும். நாங்கள் நல்லாட்சியை நோக்கி இன்று மக்கள் நகர்ந்து விட்டார்கள். தலைமைகளை விட்டு சென்று விட்டார்கள். கட்சிகளை விட்டு மக்களை இன்று மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக சென்று விட்டார்கள். உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களின் வழியை, உங்களை
உங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை தந்த மக்களின் வழியில் அரசியல் தலைமைகளும் வந்து சேர்ந்தால் நிச்சயமாக இந்த வெற்றி ஒரு முழுமையான வெற்றியாக இருக்கும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் மலேக மக்கள் முன்னணிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. மலேக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவர் உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தனர். எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குவதாக மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் சாந்தினி சந்திரசேகரன் ஹட்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். எங்களுடைய கட்சி ஆரம்பத்திலே எடுத்த முடிவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்பதுதான். இதற்காக நாங்கள் ஜனாதிபதி அவர்களை நேரில் சந்திச்சு எங்களுடைய கட்சியுடைய சில கோரிக்கைகள், எங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் விளக்கமாக எடுத்து கூறினோம். அவரும் அதற்கு அதில் எல்லாவற்றையும் செயற்படுத்துவதாக எங்களுக்கு உறுதி கூறியிருந்தார். அந்த வகையிலேயே என்னுடைய நிலைப்பாடு இறுதி வரைக்கும் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறதுல தான் இருந்தது. சில காரணங்களுக்காக அவங்க எதிர்கட்சிக்கு எதிரணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும்ங்கிறத ஒரு கொள்கையா கொண்டு வந்தாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன சொன்னா, இந்த மாதிரியான கட்சி தாவல்கள் தேர்தல் காலத்தில் இப்படியான இதுகளை நடைபெறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கட்சியுடைய உயர்மட்ட குழு கூடி அதற்கான முடிவை எடுத்துச்சு. எனினும் அவ்வப்போது என்னுடைய கருத்துக்களை அவர்கள்ட்ட தெரிவித்தேன். அவர்களுடைய அந்த முடிவுக்கு என்னால தடை போட முடியாம இருந்தது. இருந்தாலும் என்னுடைய முடிவுல நான் இறுதி வரைக்கும் உறுதியாகவே இருக்கிறேன். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் மலேக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் ஏ லாரன்ஸிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்சியின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை ஹட்டனில் நடைபெற உள்ளதாக அவர் அறிவித்தார். இந்த கலந்துரையாடலில் மலேக மக்கள் முன்னணியின் தோட்ட தொழிற்சங்க தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், அமைப்பாளர்கள், மத்திய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். இதன்போது மலேக மக்கள் முன்னணியின் தலைவர் சாந்தினி சந்திரசேகரன் வெளியிட்டுள்ள நிலைப்பாடு தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் கேட்டறியப்படலாம் எனவும் மலேக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் ஏ லாரன்ஸ் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இம்மாதம் 10ஆம் தேதி மலேக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவர் வி ராதாகிருஷ்ணன் பிரதி அமைச்சர் பதவியிலிருந்து விலகி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மக்கள் சந்திப்பொன்று முல்லைத்தீவில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் விஜயகாந்தம் கலந்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை 4 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் வலியுறுத்தியிருக்கின்றோம். அவர் நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். முதலாவது விடயம், பல்லாண்டு காலமாக சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களிலே சரியான சிவில் நிர்வாக கட்டமைப்புகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இல்லாட்டி தேவைக்காக எடுக்கப்பட்ட காணி உரிமைகளை மீண்டும் படிப்படியாக கொடுக்கப்பட வேண்டும். அது உங்களுக்கு தெரியும், இப்ப பல பேருடைய நகைகள் கூடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 22,000 பேருக்கு காணிகள் மீண்டும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போன மாதம் கிளிநொச்சியிலே வந்து கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு எங்களுடைய உரிமைக்காக இருக்கின்ற இந்த வடமாகாண சபைக்கு விசேட அதிகாரங்கள் தேவை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆட்சி அமைத்தாலும் அங்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய அதிகாரம் எங்களுக்கு தேவை. ஜனாதிபதி காசு தரணும், அந்த காசை நாங்கள் எங்களை மக்களுக்காக செலவழிக்கணும் என்றால் எங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் தேவை. அதை நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரிடம் பேசியிருக்கிறாங்க. அக்குரானி பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க பிரதி அமைச்சர் ஃபைச முஸ்தபாவிற்கு சவால் ஒன்றை விடுத்தார். முதுபல சேனா அரசாங்கத்திற்குள் இருக்கின்றது என்றால் தன்னால் இருக்க முடியாது என ஃபைசல் முஸ்தபா எனது நண்பர் நேற்று அல்லது நேற்று முன்தினம் கூறுகின்றார். ஆடையை அணிந்து கொண்டு இந்த அரசாங்கத்திற்குள் இருக்க முடியாதாம். அவ்வாறென்றால் காட்சத்தை அணிந்தா அல்லது உள்ளாடை அணிந்தா இந்த அரசாங்கத்திற்குள் இருக்கின்றார் என கேட்க விரும்புகின்றோம். முஸ்லிம் மக்களை துரத்தி தாக்குதல் நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் சலுகைகளுக்காக உள்ளே இருக்கின்றனர்.
நாங்கள் சவால் விடுக்கின்றோம். முஸ்லிம் மக்களின் துன்பங்களை உணர்வீர்கள் என்றால் ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் எமது கூட்டமைப்புடன் இணைந்து கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கின் வசந்தம் மக்களுக்கு அன்றி அமைச்சர்களுக்கே வசந்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சி மக்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கையில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியற்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையிலான குழுவினர் கிளிநொச்சியில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று இன்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். கடந்த 9 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற பொழுது நாடு 9 வருடத்துக்கு முன்ன இருந்த நிலைமையை விட படுமோசமான நிலைமைகளாக மாறியிருக்கு. வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட 49,000க்கு அதிகமான விதவை பெண்கள் இருக்கின்றார்கள். 28,000க்கு அதிகமான சிறுவர்கள் பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்கள். 8,000க்கு அதிகமானவர்கள் இன்று முதியோர்களாக தங்களது உறவினர்கள் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டின் விசேஷமாக வடப்பகுதியில் இன்றைக்கு 160% ஏதோ முறை சாரா விதத்தில் கடன்காரராக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். 150% அதிகமானவர்கள் இன்னமும் கொட்டில்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வடக்குக்கு வசந்தம் அல்ல, இன்றைக்கு விசேடமாக அது அந்த வடக்கின் வசந்தத்தை முன்னெடுக்கின்ற அமைச்சர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்திருக்கிறதே தவிர மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வரையில்லை. அதனால வேண்டி மக்களுடைய வாக்குறுதிகள் மீறப்பட்ட அரசாங்கங்களாக இந்த நாட்டு அரசாங்கங்கள் இருக்கின்றது. 8ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலுக்கு அப்பால் செல்லுகின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். காலி வந்துரம்பு பகுதியில் எதிர்க்கட்சியின் கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம சீனிகமவில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து வெளியிட்டார். அலுவலகம் ஒன்று தீப்பற்றியுள்ளது. இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன. திடீரென கடைகள் உடைகின்றன. எனது தொகுதியில் கடந்த வாரம் 2 வீடுகள் தீப்பற்றின. அவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன. இங்கு போலீசார் இருக்கவில்லை. எந்த சாட்சியமும் இல்லாமல் முத்துஹெட்டிகமவின் வேலை என்கிறார்கள். 2-3 பேர் வந்தார்களாம். 2-3 பேரா என்று போலீசார் வந்து வணங்குகின்றனர். போலீசாரின் கீழ்த்தரமான செயலால் இந்த செயற்பாட்டிற்கு செல்லாமல் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த 3 பேர் தற்போது சிறைச்சாலையில் உள்ளனர். சிறைச்சாலையை மூடுவதற்கு முன்னர் அவர்களுக்கு சாப்பாடு வழங்க செல்ல வேண்டும். இது தொடர்பில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நான் வினவினேன். 3 சந்தேக நபர்களும் உதுகம பகுதியில் கைது செய்யப்பட்டனர். பிரதி அமைச்சர் கூறியது போல இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பின் அது தொடர்பில் விசாரணை செய்வோம். போலீசார் குறித்து இவ்வாறான சொற்களை பயன்படுத்துகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். அதற்கு காரணம் அவர்கள் இந்த நாட்டின் அதி உன்னத நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும். கௌரவமான போலீஸ் சேவை குறித்து இவ்வாறு கதைப்பது கவலைக்குரிய விடயமாகும். நாட்டின் பொருளாதாரம் 3வது காலாண்டில் 107.7% அபிவிருத்தி அடைந்துள்ளதாக தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.